போஸ்ட் ஆஃபீஸ்களில் பல வகையான சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் எல்லாத்துக்குமே மத்திய அரசோட உத்தரவாதமும் இருக்கு. இதனால தான் மூத்த குடிமக்கள் இருந்து முதல் முறை முதலீட்டாளர்களுக்கும் ஏற்ற மாதிரி பாதுகாப்பையும் உத்தரவாதமான மாத வருமானத்தையும் இந்த திட்டங்கள் எல்லாமே தந்துட்டு இருக்கு. 500 ரூபாய்க்கும் குறைவாவே முதலீடு செஞ்சு சிறந்த நன்மைகளை இந்த திட்டங்கள் மூலமாவே உங்களால பெற முடியும். ஒரு சின்ன தொகையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டை நீங்க அதிகரிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 500 ரூபாய்க்கும் குறைவாக முதலீடு செஞ்சு பணத்தை சேமிக்கிற வழிமுறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில் குறைஞ்சது 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுல லாக்இன் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஆண்டுகள். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது பணத்தை திரும்ப பெறலாம், இல்லைன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீடிக்கலாம். நீங்க மாதம் 500 ரூபாயை இந்த திட்டத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது வருஷத்துக்கு 6000 ரூபாயா இருக்கும். இப்போ இந்த PPF திட்டத்துக்கு 7.1% ஆண்டு வட்டி விகிதம் தந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா மாதம் 500 ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள்ல அது 1,62,728 ரூபாயா இருக்கும். அதை மறுபடியும் 5.5 ஆண்டுகளுக்கு நீடிச்சிங்க அப்படின்னா ஆண்டுக்கு 7.1% வட்டியோட 2,66,332 ரூபாயா உயர்ந்திருக்கும். இதை 20 வருஷத்திலிருந்து 25 வருஷத்துக்கு மொத்தமா நீங்க நீடிச்சிங்க அப்படின்னா 4,12,321 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற திட்டம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டம், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். உங்களோட மகள் பேர்ல சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டத்துல முதலீடு செய்யலாம். குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு முதலீடு செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஆண்டுக்கு 8.2% வட்டி தந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த திட்டத்துல 15 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். முதலீடு செய்யற தொகை 21 வருஷங்கள் கழிச்சு முதிர்ச்சி அடையும். இந்த திட்டத்துல மாதம் 500 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா 15 வருஷத்துல 90,000 இருக்கும். அது கூடவே 8.2% வட்டி தொகையும் சேர்ந்திருக்கும். 21 வருஷங்கள் கழிச்சு 2,77,103 ரூபாயை நீங்க பெறுவீங்க. அடுத்ததா பார்க்க போற திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல் மாதிரி மாதம் குறிப்பிட்ட பணத்தை உங்களால சேமிக்க முடியும். இந்த திட்டம் சிறிய முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற திட்டம்னே சொல்லலாம். உங்களோட எதிர்கால தேவைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதுல முதலீட்டை 100 ரூபாயிலிருந்தே உங்களால தொடங்க முடியும். முதலீட்டை தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யணும். இந்த திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் தந்துட்டு இருக்காங்க. நீங்க மாதம் 500 ரூபாயை இந்த திட்டத்துல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க 5 வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது 30,000 ரூபாய் முதலீடு செஞ்சிருப்பீங்க. 5 வருஷத்துக்கான வட்டி தொகை பாத்தீங்கன்னா 5,681 ரூபாயா இருக்கும். நீங்க 5 வருஷங்கள் கழிச்சு மொத்த தொகையா 35,681 ரூபாய் பெறுவீங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கும் குறைவாகவே முதலீடு செஞ்சு உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும்.